அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடி காற்று அம்மியவே தூக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மேசராசிக்கு சூரியன் என்ற கிரகம் உங்களுக்கு கடகத்தில் நுழைவதற்கு பெயர்தான் ஆடி மாதம். என்ன அற்புதமான கணக்குகள், என்ன அற்புதமான ஒரு நேத்திரமான ஸ்லோகங்கள், நிஜமாகவே நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் நிறைய, நவாம்சம், ராசி, பாதசாரங்கள். பாதசாரம் இல்லாமல் நம்ம ஜோசியம் சொல்லவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அது இல்லை இது இல்லைன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் நல்ல பலன்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதிய இடம் வாங்குதல், வீடு வாங்குறது, ஒரு அடுத்த லெவல் போகிறது, தொழிலில் முன்னேற்றம் வர்றது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்து சென்ற நண்பர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பழைய கடன்கள் அடைபடும். வியாபார முன்னேற்றம் நல்லாயிருக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க. ஸோ பொதுவாகவே இந்த ஆடி மாதம் மேசராசிக்கு நல்லா தான் இருக்குது. முக்கியமாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிநாடு சம்பந்தமான துறைகளில் கொஞ்சம் நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுப்பாரு. வெளிநாட்டில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளையும் முயற்சிகளையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும். தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க கேட்டு மதித்து நடப்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். புதிய புதிய உறவுகள் உங்களுக்கு நல்ல விதமான வழிநடத்தலாக வந்து சேரும். இந்த மேசராசிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஒரு முறை முடிந்தால் திருவண்ணாமலை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. கிரிவலம், பாத யாத்திரை போகிறது நல்லது. எதனால் அப்படின்னு கேட்டால், ஆடி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் காலபுருஷ 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கால்கள் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ ஆடி என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் முழுவதும் இந்த சூரியன் இருக்கக்கூடிய இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியன் 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானத்தில். அப்படி போயிட்டு வந்தால் என்ன சார் நடக்கும், எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? வருடம் முழுவதும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு. ஸோ மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் நடைபெறுவதற்கும் இந்த மேச ராசிக்கு ஆடி மாதம் முழுவதும் நல்லா இருக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 12 ராசிக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, சார் நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, மழை போல் செல்வம் வரும், காசு வரும், பணம் வரும், தங்க கட்டி வரும் அப்படிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒரு மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்குது. ஆனாலும் எங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்காதா சார்? இது பிறந்த கால ஜாதகத்தை பார்த்தா தானே சார் பலன். இந்த கோச்சார பலன் என்ன சார்? ஒரு மன அமைதிக்கு தானே சார் அப்படி. ஒருத்தர் என்கிட்ட வந்தார். நான் சினிமாவில் நடிக்க போயிருக்கும் போது ஒருத்தர் கூப்பிட்டார். ஏங்க இந்த மாதிரி நீங்கள் நல்ல நேரம். ஆமாங்க, உங்கள் நிகழ்ச்சி நான் ரெகுலராக பார்ப்பேங்க. அப்போ நான் கேட்டேன், எங்கள் ஒரு தடவை கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலையே, 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாரு. இப்போ என்னங்கன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க, அதனால கேட்டுக்கிட்டு நான் பாட்டில் போகிறேன் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், அது ஒத்து வராதுங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தாங்க. ஓ அப்படிங்களா, அப்போ இது பலன் வேலை செய்யாதா? செய்யும், அதோட பர்சன்டேஜ் கம்மி, அது ரொம்ப குறைவாக இருக்கும். சில பேர் அதை புரிஞ்சுக்காமல் அதை மட்டும் பார்ப்பாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை சுயஜாதத்தை பாருங்கள். நம்ம சுகர்நாடி முறையில் ரொம்ப அருமையாக ஒருத்தருக்கு தேவையானதை தெளிவாக சொல்லும். என்னோடய ஜோதிடத்தில் ஒரு சின்ன அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு. அந்த பொண்ணு வேண்டாங்குது. எனக்கு வேண்டாங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் படிச்சுட்டேன், நான் ஐஏஎஸ் தான் போவேன், ஒரு பிஇ படிக்குமா எம்பிபிஎஸ் படிக்குமா, இதை தெளிவாக சுகர் நாடி எடுத்து சொல்லுதுங்க. ஒரு பையனுக்கு 50 வயசு என்கிட்ட கொடுக்குறாங்க, கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு சொல்லுங்கங்கிறாங்க. நான் சொன்னேன் ஆகலைன்னு சொல்கிறேன். ஏன் ஆகலைன்னு கேட்டால் இதுதான் காரணம்னு சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை பார்க்க வர்றவங்களில் 100 பேரில் 99 பேருக்கு ஜோசியம் தெரியுது. இது உண்மை, நான் சொல்கிறது நீங்களே தெரியும். ஏன்னா எல்லோரும் யூடியூப்பில் பார்க்குறாங்க. ஜோசியம் தெரிஞ்சும் ஏன் ஒரு ஜோசியரை பார்க்க போகணும்? தெளிவு, துல்லியம், அதுதான் காரணம். அப்படி தெளிவும் துல்லியமும் பெறுவதற்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு கவலை இருந்ததுன்னா அந்த கீழே வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணால் நிறைய மனவேதனைகள் வரும். பொருத்தம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டுக்குங்க.